வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2001 ரிலீஸ் ஆன பால் வாக்கர் நடித்த ஜாய் ரைட் மூவி பற்றின ஸ்டோரி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கதையில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இல்லைங்க, வெறும் 4 கேரக்டர் தான். ஸோ நம்ம ஹீரோ கேரக்டர் நேம் வந்து லூயிஸ், அப்புறம் அவங்க அண்ணங்காரன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லர், அப்புறம் இன்னும் 2 இம்பார்ட்டண்ட்டான 2 கேரக்டர் வருது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்டோரியில் பார்க்கலாம். இந்த லூயிஸ் அப்படிங்கிறவனுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு சைல்டுஹுட் க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒருத்தி இருக்கா. ஸோ இவளை வந்து கூப்பிட்றதுக்காக கலிஃபோர்னியாவிலேருந்து நியூ ஜெர்சி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கான். ஸோ கார் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு ஸோ அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வருது. என்ன அப்படின்னா, அவங்க அண்ணன் ஃபுல்லரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அண்ணங்காரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைத்தியக்காரன். இவன் எந்த அளவுக்கு பைத்தியக்காரன் லூசு பைய அப்படின்னா, அதாவது இவனோட தம்பி, அதாவது லூயிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைட் லவ் மாதிரிங்கிறது அவங்க அண்ணனுக்குமே தெரிஞ்சிருந்தோம். அந்த பொண்ணை இவன் ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த அண்ணங்காரன் வந்து எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சரி அண்ணனாச்சே, நம்ம போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவங்க அண்ணனை வந்து ஒரு சில வருஷங்கள் அவன் பார்க்கவே இல்லை. பட் ஸ்டில் அண்ணன் பாசம் அப்படிங்கிறதுக்காக போய் அவனும் போய் பெயில் எல்லாம் எடுத்துகிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் கூப்பிட்டு வந்துடுறான். ஸோ போகிற வழியில் வந்து சரி நானும் கூடயே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு இவனுக்கு 2 பேருமே வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அண்ணங்காரன் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு போதக்கை, ரொம்ப ஒரு ஃபன்னான ஆள், அந்த மாதிரியான ஒரு டைப்பான ஒரு கேரக்டர் தான் அவங்க அண்ணங்காரன் ஃபுல்லரு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காரில் வந்து சிபி ரேடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணுறான். சிபி ரேடியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு வாக்கி டாக்கி மாதிரி தான். ஸோ நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்கும், மற்றவங்க பேசுகிறது நமக்கு கேட்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் ஒரு ரேடியஸ்க்கு வந்து நம்ம பேசுகிறது அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து கேட்கும். இது வந்து நிறையா லாரி ஓட்டுறவங்க, ட்ரக் ஓட்டுறவங்க, காருக்கு ஒரு ஃபன்னுக்காக இந்த சிபி ரேடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இவனும் ஒரு ஃபன்னுக்காக வந்து தம்பிக்காரன் காரில் இவன் வந்து போட்டுறான் சிபி ரேடியோவை. ஸோ போட்டு இவனுக்கு வந்து ஃபன் பண்ணுறானுங்க. ஸோ அவங்க அப்போ தான் அவங்க அண்ணங்காரன் வாய் சும்மா இல்லாமல் ஸோ அவங்க தம்பிக்காரன் லூவிஸை வந்து ஏற்றி விட்டு, டே நீ சின்ன வயசுல தான் பொண்ணு மாதிரி அழகாக பேசுவில்லை, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிபி ரேடியோ வச்சு இவன் பொண்ணு மாதிரி பேசி ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி பிளானும் பண்ணுறானுங்க. ஸோ பேசவுமே செய்கிறான் பொண்ணு மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தனும் ட்ரக் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஆள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்டி நெயில். ஸோ அவனோட ஒரிஜினல் நேம் கிடையாது, சும்மா ஒரு அடைமொழி மாதிரி. அதே மாதிரி இப்போது இந்த லூயிஸ் வந்து ஒரு பொண்ணு வயசு பேசிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கேண்டி கேன். ஸோ இந்த கேண்டி கேன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, உனக்கு 2 பேரும் சேர்ந்து பயங்கர ஃபன் பண்ணுறானுங்க. அது எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த ரஸ்டி நெயில் வந்து நான் வந்து உன்னை பார்க்க வரேங்கிற அளவுக்கு ஃபன் பண்ணுறானுங்க. ஒரு மாதிரி கிளி பிலிபிலியாவாக பேசுகிறானுங்க, ஒரு மாதிரி கில்மாவாக பேசுகிறானுங்க. ஸோ அந்த ரஸ்டி நெயில் அந்த அந்த ரஸ்டி நெயில் அப்படிங்கிறவனும் பார்த்திங்கன்னா, சரி நான் வந்து உன்னை பார்க்க வரேன், நீ எங்கே இருக்க ஏது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் டக்குன்னு அந்த சிக்னல் வந்து கிடைக்காம போயிடுது. ஸோ அப்படியே நைட் ஆகுது. சரி நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டாம், போய் ஒரு மோட்டலில் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மோட்டலில் போய் இவங்க 2 பேரும் தங்குறானுங்க. தங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ரஸ்டி நெயில் வந்து லைனுக்கு வரான். ஸோ என்னடா பண்ணலாம், இவன் வேறு இப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நம்ம வர சொல்லுவோம், ஸோ ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வா, இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் இருக்க ரூம் நம்பர் 17 சொல்லி மாற்றி சொல்லிடுவானுங்க. ஆக்சுவலாக அவனுக்கு இருக்கிறது வந்து வேறு 18 or 16 சம்திங். அவன் பக்கத்து ரூமில் இருக்கிற நம்பரை வந்து சொல்லிடுவானுங்க. ஸோ இவனுங்க வந்து ஒன்றா வருவானுங்க ப்ராங்க்னு சொல்லிடலாம், இல்லாட்டி வராமல் போயிட்டா சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு விளையாட்டுத்தனமாக பண்ணுவானுங்க. ஆனால் அவன் வந்து வந்துடுவான், அந்த ரஸ்டி நெயில் அப்படிங்கிறவன் வந்து வந்துடுவான். வந்து அவன் சொன்ன மாதிரி அந்த சரக்கு பாட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு ரூம் நம்பர் 17 கதவையும் தட்டுவான். ஸோ அங்கே இருக்கிற அந்த ரூமில் இருக்கிறவன் வந்து கொஞ்சம் கோவக்காரன் போல். அவன் ஏதோ பேச ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த ரூமில் எந்த சத்தத்தையுமே காணோம். இவனுக்கு 2 பேர்த்துக்கு அள்ளூட்டுருச்சு. ஸோ ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு இன்ஃபர்மேஷன் தான் வாங்கினாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவன் போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டாங்க. அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தா போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. என்னடா அப்படின்னா, அந்த ரூமில் தங்கியிருந்தான்ல, ஸோ அவனை வந்து அடித்து தவடாவெல்லாம் கிழிச்சிட்டான். ஸோ அவன் வந்து அந்த சீனே வந்து காட்டியிருப்பாங்க, தவடா கிழிஞ்சு அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிற சீன் எல்லாமே. ஸோ அப்போ தான் இவனுங்களுமே வந்து போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் ப்ராங்க் தான் பண்ணோம், இவன் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவான்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸுமே வந்து ஏன்டா சின்ன பசங்களா, விளையாடுறதுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையாடா அவங்களுக்கெல்லாம், பிக்சர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்லாம் அவங்களையுமே வந்து வார்ன் பண்ணி அவனை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வச்சு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிளப்பியுமே விட்டுறானுங்க. ஸோ இந்த காரில் மறுபடியும் போயிட்டே இருக்கும்போது தம்பிக்காரனுக்கு சரியான கோவம், ஏன்டா உன்னால தான்டா இத்தனை பிரச்சனை அப்படின்னு.
சரி ஓகே என்னமோ ஆயிடுச்சு போகலாம் அப்படின்ட்டு போகும்போது திரும்ப அந்த ரஸ்டி நெயில் வந்து லைனுக்கு வராங்க. வந்து இவங்களுக்கு மறுபடியும் அள்ளு விட்டுருச்சு. ஆனால் உண்மையை சொல்லிட்டானுங்க, இந்த மாதிரி நான் வந்து பொண்ணெல்லாம் கிடையாது, பாரு நான் பையன் வயசு தான் நான் பேசுகிறேன், நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் ரஸ்டி நெயிலுக்கு வந்து பயங்கர கடுப்பாயிட்டான். அந்த கடுப்பில் அவனும் ஒரு சிலதெல்லாம் பேசுகிறான், இதெல்லாம் ஜோக் கிடையாது அப்படின்ட்டு. இதில் இந்த அண்ணங்காரன் கிறுக்க என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ரேடியோவில் அவனை பற்றி கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஏன்டா நீ லூசு பையனாடா, சும்மா ஃபோன் பண்ணி பேசினதுக்கு யாரா இப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிளிக்கிறான். கிழிச்சிட்டு அந்த சிக்னலையுமே வந்து லைக் அந்த காலையுமே வந்து கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ அந்த ரஸ்டி நெயிலுக்கு வந்து சரியான கடுப்பு. ஆனால் ஏதோ ஒரு டைம் எப்படியோ வந்து அந்த ரஸ்டி நெயில் வந்து கண்டுபிடிச்சி இவனுக்கு யார் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக இந்த காரை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய ட்ரக்கு பின்னாடி வந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் அந்த ரஸ்டி நெயில். ஸோ அவனுமே வந்து விடாமல் அந்த காரை சேஸ் பண்ணி பின்னாடியே வந்து ஒரு சாவு பயத்தையே வந்து காட்டிட்டான். காரை வந்து சட்னி ஆக்கியிருப்பான். அவனுக்கு திரும்ப வந்து அவங்க அண்ணங்காரன் வந்து அந்த ரேடியோ மூலியமாகவே கூப்பிட்டு என்னை மன்னிச்சிடுறா, தெரியாமல் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வந்து தப்பிச்சானுங்க. ஒரு செகண்டில் அந்த மரண பயத்தையே வந்து அந்த ரஸ்டி நெயில் வந்து காட்டிட்டான். சரி இதோட இந்த பிரச்சனை ஓவர், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேருமே வந்து நம்ம லூயிஸோட அந்த க்ரஷ்ஷை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து போகிறானுங்க. பிக்கப் பண்ணும்போது அந்த க்ரஷ்ஷோட ஃப்ரெண்டு ஒருத்தி, பேர் சார்லெட்டா சம்திங். ஸோ அவளுமே வந்து வரா. 2 பேருமே சும்மா பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க 3 பேருமே வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. நைட்டுமே ஆகுது. திரும்ப ஒரு இடத்துல வந்து தங்குறானுங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லாம் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இந்த அண்ணங்கார ஃபுல்லர் வந்து அவனோட தம்பியோட ஆளையவே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்குமே வந்து போகிறான். இப்போது வந்து அந்த லூயிஸ் வந்து தனியாக தான் அவன் ரூமில் இருக்கான். அப்போ வந்து ஒரு கால் வருது, யாரான்னு பார்த்தா ரஸ்டி நெயில். ஸோ அந்த ரஸ்டி நெயில் என்ன சொல்கிறான்னா, ஏன்டா நீங்கள் 2 பேரும் பசங்கன்னு தான்டா சொன்னீங்க, அவங்க கூட வந்து ஒரு பொண்ணு இருக்கே, அப்போ என்னடா போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை கேட்டோடனே வந்து இவனுக்கு வந்து பயந்துட்டான். ஸோ அந்த ரூமுக்கு போய் பார்த்தா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிளம்புங்கடா அந்த ரஸ்டி நெயில் வந்துட்டான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேருமே வந்து போயிட்டுமே இருக்காங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து 2 பேருமே வந்து அந்த ரேடியோவுமே வந்து தூக்கி போட்டாங்க. அப்போ எப்படா இவன் நம்ம வந்து இப்படி தெரியுது, இவன் எப்படா ஃபாலோ பண்ணுறானே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த காரில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ரஸ்டி நெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போகிற வழியில் அவன் எப்படியோ ப்ரெடிக்ட் பண்ணி இவன் இந்த வழியில் தான் போவானுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஒரு சைன் போர்டில் வந்து காரோட டிக்கியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கானுங்க. சரி என்னடா அப்படின்னு போய் பார்த்தா இவனுக்கு வந்து இந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ரேடியோ வந்து ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டு வந்துருப்பானுங்க. அந்த ரேடியோவை இவன் எடுத்து அவன் காருக்குள்ளே வச்சு இதை இன்ஸ்டால் பண்ணி அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் சரியெல்லாம் இன்ஸ்டாலெல்லாம் பண்ணி அடுத்த நாளுமே வந்து விடியுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு போகும்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருப்பாள், சார்லெட்டா சம்திங். ஸோ அந்த பொண்ணை வந்து இவன் தூக்கிட்டான். ஸோ அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த 2 பசங்க, நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, நீங்கள் 2 பேரும் அந்த ஒரு கடை இருக்குல்ல, லைக் ஒரு ஹோட்டல் கடை மாதிரி. ஸோ அந்த கடைக்கு போகிறீங்க. எப்படி போகிறீங்க அப்படின்னா கிங்கினி மிங்கினியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறான். நாங்கள் போகலை அப்படின்னா நான் வந்து அந்த பொண்ணெலாம் வந்து கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். சரி அவர் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் கொஞ்சம் வெக்கமே இல்லாமல் கிங்கினி மிங்கினியாக அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் உட்கார்றானுங்க. சரி இப்போ அடுத்தது என்னடா அப்படின்னு பார்த்தா இவனுங்க எல்லாம் மறுபடியும் காரெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பிட்டானுங்க. மறுபடியும் அவங்ககிட்ட வந்து ஒரு மெசேஜ் வந்து லைக் ஒரு கால் வந்து வருது, இந்த இடத்துல வந்து போய் நில்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நைட் நேரம் அவங்க 3 பேரும் ஒரு தக்காணி காட்டுக்குள்ளே போய் நிற்கிறானுங்க. அந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 3 பேர்த்தையும், அதாவது காரை விட்டு இறங்கி தள்ளி தான் நிற்கிறாங்க. அந்த ட்ரக்கு வந்து 3 பேர்த்தையும் துரத்துது. அப்படியே 3 பேர்த்தையுமே பிரித்து விட்டு அந்த ரஸ்டி நெயில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூயிஸோட க்ரஷையுமே வந்து தூக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அவன் மறுபடியும் வந்து சிக்னல் லைக் அந்த கால் இப்போ அந்த ரேடியோ மூலியமாக பேசுகிறான், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு, இந்த ஹோட்டலுக்கு, இந்த ரூம் நம்பருக்கு வா. இவனு ஒரு விஷயம் பண்ணானுங்கல்ல, அதே மாதிரி இவனும் அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறான். இங்கே தான் வந்து அவன் இருப்பா கூப்பிட்டுக்க அப்படின்னு. ஸோ இவனுங்க அந்த ஹோட்டல்லாம் தேடி பிடிச்சி போய் பார்க்குறானுங்க. பட் அந்த ரஸ்டி நெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து, அதாவது இந்த க்ரஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவன் ஆள் கையாலேயே அவன் சுட்டு சாவணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணுறான். ஸோ ரூமை திறந்தாங்க அப்படின்னா
லைக் துப்பாக்கி மூலிமா ஷூட் பண்ணி அந்த புள்ள சாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை செட் பண்ணியிருப்பான். ஸோ இவனுங்களுமே அந்த பிள்ளையை தேடுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஸோ அண்ணங்காரை வந்து அவனுக்கு எந்த ரூமில் இருக்கானுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வந்து அந்த ரஸ்டி நேல பார்த்து அவங்க அண்ணனை வந்து ஏதோ துணி காய போடுற மாதிரி கம்பியில் குத்தி காய போட்டு வச்சுருப்பான். ஸோ இப்போ அவங்க அண்ணனையும் காப்பாற்றி அவனோட ஆளையும் காப்பாற்றி இப்போ இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அந்த லாரிக்காரன் வந்து இடிக்க வரான். அந்த லாரிக்காரன் வந்து ஃபுல் ஸ்பீடில் இடிக்க வரும்போது எப்படியோ தப்பிச்சிட்டானுங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ அந்த ரஸ்டினில் பிடிச்சானுங்களா அப்படின்னா ஒருத்தன் எவனோ இறந்து கிடக்கிறான், அவன் யாருனாலும் தெரில. ஆனால் அந்த கடத்தின பொண்ணு அந்த லாரிக்குள்ளே தான் இருக்குது. சரி எல்லாமே ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா போலீஸ்கிட்ட விசாரிச்சா இவன் தாங்க ரஸ்டினிலா. அவனா இல்லை, இவன் வந்து வேறு ஏதோ ஒரு ஐஸ் கம்பெனியாக சம்திங் ஏதோ ஒரு இதில் வந்து இருக்கான், இவன் கிடையாதுன்னு. அந்த எல்லாருமே காப்பாற்றியாச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே இருந்து ஒரு ரேடியோ வருது. என்ன அப்படின்னா லைக் ஒரு மெசேஜ் மாதிரி, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், என்னை வந்து யாரும் பிடிக்கலங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து இந்த ரஸ்டி நெயில் வந்து சொல்கிறான். ஸோ அந்த படம் ஃபுல்லாக என்ன அப்படின்னா அந்த ரஸ்டி நெயிலுங்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்கான்ல, அவன் மூஞ்சியவே காட்டியிருக்க மாட்டானு, யார் அவங்கிறதே காட்டாமையே ஒரு சஸ்பென்ஸோடைய ஒரு த்ரில்லாகவே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு மூவி ஸ்டோரியில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.